மரணத்தை ஜெயிக்கணும். இது நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ஆசை இல்லையா? ஆனா வேதாந்த தத்துவம் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது நாம எங்கேயோ தேடி போய் அடைய வேண்டிய ஒண்ணு இல்லையாம். அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற ஒரு பேருண்மைங்கிறது. அப்ப அவ எப்படி உணர்ந்துக்கிறது? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம். மரணத்தை பத்தி பேசினாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருதுல்ல? ஏன் ஏன் இந்த மரணம்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாரையும் இவ்ளோ பயமுறுத்துது? இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான பயம்தானே? ஒருவேளை இந்த பயத்துக்கான காரணத்தை நாம தப்பான ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? நிஜம் என்னன்னா, மரணம் யார்கிட்டயும் பாகுபாடு பாக்குறதே இல்ல. நீங்க ராஜாவாருங்க, இல்ல ஆன்ட்டியாருங்க. எப்படி இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களும் ஒரு நாள் அத சந்திச்சுதான் ஆகணும். இதிலேந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இதுதான் மனுஷ சந்திக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சவால்னு சொல்லலாம். ஆனா இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு மத்தியில நாம பாக்குற இதே ஆதாரம் ஒரு பிரம்மாண்டமான நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, மரணத்தை ஜெயிக்க முடியும், மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லுது. எப்படி எப்படி இது சாத்தியம்? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. சரி, மரணத்தை ஜெயிக்க முடியும்னா அப்போ எது நம்மள தடுத்து நிறுத்துது? வேதாந்தம் சொல்லுது, நாம எல்லாருமே ஒரு பெரிய மாயையில சிக்கியிருக்கோமா. அந்த மாயை என்னன்னு தெரியுமா? நான், இந்த உடம்புதான் நான் அப்படின்னு நாம ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நம்பிக்கைதான். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய தடக்கல். இத நாம உடல் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம கண்ணாடியில நம்மள பார்க்கும்போது அந்த உருவத்தை இதுதான் நான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த உடம்பு அது பிறக்குது, வளருது, மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு நாள் அழிஞ்சும் போயிடுது. அதோட அழிவை நம்மோட அழிவா நாம ஏன் நினைச்சுக்கிறோம்? ஏன்னா நாம நம்மளை இந்த உடம்போட தப்பா அடையாளப்படுத்திக்கிட்டோம். இதுதான் அந்த மாயையோட ஆணி வேரே. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு பூத்து நாளைக்கு உதிர்ந்து போற பூ மாதிரி அழிஞ்சு போற நம்ம உடம்ப. இன்னொரு பக்கம் காலம் கடந்தாலும் மங்காத வைரம் மாதிரி எப்பவுமே ஒளி வீசிட்டு இருக்கிற நம்மளோட உண்மையான சுயம், அதாவது ஆத்மன். வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நாம இந்த பூவை மட்டுமே பார்த்துட்டு உள்ளே இருக்கிற அந்த வைரத்தை கவனிக்கவே மறந்துடுறோம். இந்த ஒரு குழப்பம்தான் நம்மளோட எல்லா பயத்துக்கும் காரணம். அப்போ இந்த மாயையிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டா நமக்கு என்ன தெரியும்? அங்கேதான் நம்மளோட உண்மையான மரணமே இல்லாத ஸ்வயம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதத்தான் ஆத்மன்னு சொல்றாங்க. வாங்க, அந்த ஆத்மன்னா என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆத்மன்னா அப்போ என்ன? அது உங்களோட உடம்பா? இல்ல. மனசா? அதுவும் இல்ல. உங்களோட உணர்ச்சிகளா? நிச்சயமா இல்ல. ஏன்னா இதெல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆத்மன்கிறது இதெல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு மாற்றமே இல்லாத, அழியவே அழியாத ஒரு சாட்சி மாதிரி. அதுதான் உங்க வாழ்க்கையோட மையம். அதுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. அதுதான் உங்களோட உண்மையான, நிரந்தரமான அடையாளம். இது ஏதோ கற்பனையா சொல்லப்படுற விஷயம் கிடையாது. நாம ஆராய்ஞ்சிட்டு இருக்கிற இந்த மூல ஆதாரம் இத ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் உண்மையில மரணமே இல்லாத ஆத்மன். ஆனா அவன் தன்னை இந்த உடம்புதான நம்பி தனக்குத்தானே ஏமாத்திக்கிறான். அப்பப்பா, எவ்வளவு சக்தி வாய்ந்த வரிகள் பாத்தீங்களா? இந்த ஒரு வரியிலேயே நம்மளோட முழு பிரச்சனையும் அதுக்கான தீர்வும் அடங்கியிருக்கு. சரி, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதை எப்படி அனுபவபூர்வமா உணர்றது? அதுதானே முக்கியம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு நடைமுறை பாதையும் கூட. வாங்க, அந்த மரணமில்லா பெருவாழ்வா அடையறதுக்கான பாதையில எப்படி பயணம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பயணத்துல ரெண்டு முக்கியமான படிகள் தான் இருக்கு. முதல் படி பற்றின்மை. அதாவது நான் இந்த உடம்பு அப்படின்னு நாம இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பிடிய கொஞ்சம் கொஞ்சமா தளிர்த்துறது. இதுக்கப்புறம் தான் ரெண்டாவது படி வருது, அதுதான் ஒழுக்கம். நம்மளோட உண்மையான சுயத்தை உணர உதவி செய்யற ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து செய்யறது. ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, இது ஒரு தொடர் பயணம். கடைசியா நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த முழு தத்துவத்தோட சாரமும் ஒரே ஒரு அழகான பிரார்த்தனையில அடங்கியிருக்கு. இது வேதாந்தத்தோட இதயத்திலிருந்து வர்ற ஒரு குரல்னே சொல்லலாம். மரணத்திலிருந்து எங்களை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்துச் செர். இது ஒரு சாதாரண வேண்டுதல் கிடையாது. இது நம்மளோட ஆன்மா மேற்கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான பயணத்துக்கான ஒரு அழைப்பு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த உடம்பு இல்லன்னா அப்போ உண்மையில நீங்க யாரு?